the economy, we're going to go into recession, right? That's the கணாக்களுக்கு அதை பற்றி கதைக்க விருப்பம் இல்லை. பட் திங்ஸ் போட்டு கொண்டு இருக்கிற நாங்கள் ரைட் ஷோயிங்ஸ் கொஞ்சம் கூட வருது ரைட் வி ஹேவ் லிஸ்டிங்ஸ் pretty much everywhere. நான் வந்து சரி நீங்கள் 3 year வந்து ஆர்பிஸில் இருக்குதுண்டா அதை பிரேக் பண்ணி டிடி பேங்க் கொண்டு போகிறேன் என்றால் டிடி பேங்கே பே பண்ணுமா அந்த பெனால்ட்டி. அதான் இட்ஸ் இன்க்ளூடிங் யோர் மோர்கேஜ். கூட வட்டி வீதம் பே பிரின்சிபலுக்கு பே பண்ணி உங்களுக்கு அமர்டைசேஷன் குறையும். அதை திருப்பி நீங்கள் ரீஸ்கேல் பண்ணலாம்னு சொல்லிச்சு. நீங்கள் சொன்ன ரேட் ஹப் வந்து அவங்க வந்து 6 மாதத்துக்கு நீங்கள் எடுப்பீங்க அந்த ரேட். ஓகே, அதுக்கு பிறகு வந்து ரினியூ பண்ணுவீங்க. ரினியூ பண்ணி நீங்கள் அவையோட தான் ரினியூ பண்ணணும். அப்போக்கு வந்து அவங்க வந்து ஒரு 4.5 உங்களுக்கு ரினியூ பண்ணி விடுவாங்க. எங்கிற டாக் ஃபோர்ட் வந்து he caused a nation building highway under the tunnel build பண்ண போறாரு 401க்கு. பட் another one is the high speed railway network from டொரண்டோல இருந்து Quebec சிட்டிக்கு. இப்போ 4.09 வந்து நீங்கள் 3 year fix எடுக்கலாம். Variable வந்து is prime minus 0.3 0.5 depending அது உங்களோட owner occupied property or rental property உங்களோட டிஸ்கவுண்ட் குறைய. அது அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் ஆக்கள் காசு நீங்கள் சொன்ன மாதிரி செலவழிக்க மாட்டோம். எவ்வளோத்துக்கு காசை சேர்த்து வச்சிருக்கணுமோ அவர் சேர்த்து வச்சுக்கணும். இந்த employment rate is significantly high. But TD Bank வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கு they're going to let go of 2% of their employees. மாதம் பே 335 வருஷத்துக்கு பிறகு ஷட் டவுன் பண்ணுவேன். நான் அது வணக்கம், வெல்கம் பேக் டு another episode of the Honest Talk. இது வந்து ஒரு எமர்ஜென்சி எபிசோட். இன்றைக்கு பேங்க் கனடா வட்டி வீதம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு எங்களோட குட் ஃப்ரெண்ட் அண்ட் இன்ஹவுஸ் மோர்கேஜ் ஏஜென்ட் சென் உருன் வந்திருக்கிறார். வணக்கம் சென். வணக்கம் தினேஷ். வணக்கம் எல்லோருக்கும். ஸோ இந்த முறை வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்து பேங்க் கனடா வந்து ரேட் வந்து அட்லீஸ்ட் 50 basis points குறைக்க கவர்மெண்ட்டு. என்னோட எக்கானமி இஸ் இன் ஸ்டாண்ட் ஸ்டில் ரைட் நவ். ஆனால் பேங்க் ஆஃப் கனடா டிசைடட் ஒன்றும் செய்யலை. இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. ஸோ இனி அவை ஏன் குறைக்கலைன்ற அந்த யூஎஸ் டேரிஃப் சிச்சுவேஷன் வந்து இன்னும் அன்கிளியர். ஸோ அதை ஃபிகர் அவுட் பண்ண முடியத்தான் அவை இனி அடுத்த டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த முறை கூட்டாததை பற்றி? ஸோ நேற்று நான் நேற்று போட்ட வீடியோ பார்க்கல. ஐ ப்ரிடிக்டட் இந்த முறை ஒன்றும் செய்ய மாட்டோம்னு சொல்லி. இப்போ ரெண்டாவது முறை செகண்ட் கன்செக்யூட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒன்றும் செய்யலை. லீடிங் அப் டு இட் இப்போ இன்ஃப்ளேஷன்ஸ் நம்பர் வரைக்கும் பார்த்தோம் சில நேரம் குறைப்பினமான்னு சொல்லி. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து 1.7% 1.7% இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோர் இன்ஃப்ளேஷன் இருக்குது. கோர் இன்ஃப்ளேஷன் வந்து உங்களோட வாலட்டைல் மார்க்கெட் இப்போ எனர்ஜி ஃபுட் ப்ரைஸஸை தவிர்த்து கால்குலேட் பண்ணுறது தான் கோர் இன்ஃப்ளேஷன். கோர் இன்ஃப்ளேஷன் வந்து 3.15 ரைட். ஸோ 3.15% இருக்குது. எப்போவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி பேங்க் கனடா குறிக்கோள் வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை 2% வச்சுருக்கிறதுக்கு. பேருந்து பார்த்தீங்களோ ஜாப் நம்பர்ஸ் வரைக்கும் போன மாதம் 33,000 பேர் வந்து மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் லூஸ் பண்ணிப்பட்டிருக்கு ரைட். ஜாப்ஸ் நம்பர்ஸ் வந்து 6.9% வேலை செய்யக்கூடிய மக்களோட எண்ணிக்கை வந்து 6.9% ஆட்கள் வேலை இல்லாமல் இருக்கணும். அது வந்து அதுக்கு முதல் மாதம் மார்ச் மாதம் 6.7% இருந்தது. இன்னும் மே மாதத்தான் நம்பர்ஸ் வர இல்லை. ஸோ அப்போ ஜாப் நம்பர்ஸ் கூடிக்கொண்டு போய்க்க எல்லோரும் ப்ரிடிக்ட் பண்ணவே நீங்களே சொன்ன மாதிரி வட்டி வீதம் கட்டாயமாக குறைப்பினமானது ரைட். ஆனால் அதில் என்ன சர்ப்ரைசிங்னு சொன்னால் ஜிடிபி க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ரைட். அதான் ஒரு ஹெல்த் ஆஃப் த எக்கானமி என்று பார்க்க ஜிடிபி தான் ரைட். அப்போ ஜிடிபி வந்து ஆக்சுவலி கூடி இருக்கு ரைட். கணக்கு ஃபேக்டர்ஸ் இருக்குது ரைட். அவர் சொல்கிறவே 20% எங்களோட க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி வந்து இட்ஸ் டைட் டு யூஎஸ் ரைட். ஆனால் இஃப் யூ லுக் அட் அந்த அண்டர்லைனிங் நம்பர்ஸ் பார்த்தீங்களோ இதுதான ஒரு ரெக்கார்ட் அமௌண்ட் ஆஃப் நாங்கள் இறக்குமதியில் ஏற்றுமதி யூரோப்புக்கு செய்த நாங்களாம் ரைட். மற்றது அந்த டெரிஃப்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி இப்போ இது வந்து இந்த ஜிடிபி வந்து போன குவார்ட்டருக்கு பார்த்தது ரைட். ஏப்ரல் 30 குவார்ட்டர் முடிஞ்சது. அப்போ அந்த போன குவார்ட்டரில் என்ன நடந்தது? டொனால்ட் ட்ரம்ப் வந்தவர் ஜனவரியில் பேருந்து ஃபெப்ரவரியில் டெரிஃப் போட போகிறேன்னு சொன்னார். பேருந்து நிப்பாட்ட போகிறேன்னு சொன்னார். பேருந்து போட போகிற இப்போ கணக்கே இல்லை. எடுக்கிறதும் போடுறதும் ரைட். அப்போ கணக்கு கம்பெனிஸ் வந்து அந்த பயத்தில் ஓகே டெரிஃப் வரப்போகுதுன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் பார்த்தவன். ஒன்று வந்து நாங்கள் எங்களோட கம்பெனிஸ் யூஎஸ்க்கு ஏற்றுமதி செய்கிறாக்கள் ரைட். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாக்கள்
அந்த இம்போர்ட்டர்ஸ் ஃப்ரம் த யூஎஸ் அவை ஸ்டாக் பைல் பண்ணி வச்சிருந்தவ கணக்கு எடுத்தோம். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎம் ஃபோர்ட் எல்லாம் ஆட்டோ பார்ட்ஸ் ரைட். எனக்கு தெரிஞ்ச கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகல ஆட்டோ பார்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். அந்த ஃபெப்ரவரியில் டெரஃப் தொடங்க போகுதுன்னு சொல்லி ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் எல்லாம் அந்த ஃபுல் ஃபோர்ஸாக வேலை செய்து கணக்கு பார்ட்ஸ் ஷிப் பண்ணிடுறாங்க ரைட். ஸோ அதே மாதிரி இம்போர்ட்டும் வந்து கூட இம்போர்ட் பண்ணி அப்போ அதால் ஜிடிபி வந்து க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் போன குவார்ட்டருக்கு 2.2% கூடியிருக்கு. அப்போ டிஃப் மேக்லம் என்ன சொல்லியிருக்காரு இன்றைக்கு? அவர் சொல்லியிருக்கார் வந்து தாங்கள் வந்து இன்னும் வெயிட் பண்ணி தான் செய்யணும் என்ற இட்ஸ் அன்சர்டனிட்டி. எக்ஸாக்ட்லி. ஆனால் அதில் இன்னொன்று வந்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி காய்ச்சிங்க நீங்கள். Employment rate is significantly high. But TD Bank வந்து publish பண்ணிருக்கு, they're going to let go of 2% of their employees. Right. Roughly ஒரு 100,000 employees இருந்தால் 2,000 employees they're going to வேலை இல்லாமல் போகுது. அதே மாதிரி மற்ற கம்பெனிஸும் இதில் செய்ய போகுது. இந்த பிரச்சனை வந்து இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து எல்லாரையும் தான் பாதிக்கும் ரைட். இப்போ இதுக்கு முதல் ஒரு பாட்காஸ்ட்டுக்கு நீல் அண்ணா வந்தவர் அடுத்த சண்டே அவர்கிட்ட எபிசோட் ரிலீஸ் பண்ணுவோம். அவர் ஒரு சேல்ஸ் கன்சல்டன்ட் இருக்கு, லக்ஸரி கார் விற்கிறவர். அவர்கிட்ட சேல்ஸ் ஆர் டவுன் ரைட். எங்கட சேல்ஸ் ஆர் டவுன் ரைட். இப்போ இந்த கான்ட்ராக்டர்ஸ் ரைட், வீட்டு ரெனோவேஷன் ஆக்கள் வீடு வேணா தான் அவைக்கு பிஸ்னஸ் போகும் ரைட். அப்போ இப்போ எங்களுக்கு டிரெக்டாக பாதிக்காட்டியும் பாதிப்பு இருக்குத்தான். அதே மாதிரி கணக்கு யூனோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போன மாதம் 335 வருஷத்துக்கு பிறகு ஷட் டவுன் பண்ணுவேன். அது டேரிஃப் பிரச்சனை இல்லை, அவை இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் ரைட். பட் யூ கேன் சீ பிஸ்னஸ்கள் வந்து லீவ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கன்சூமர் ஸ்பெண்டிங் இஸ் லோ ரைட். இப்போ எல்லாம் நீங்கள் சொல்லிக்கு வந்து ஆக்கள் வந்து அவைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை, எக்ஸ்ட்ரா காசுன்னு தான் ஆக்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அது இல்லாதபடியாக நடக்குது. ஆனால் நாங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி கதைக்கிறதுல வந்து என்னென்றால் அடுத்த முறை இன்ட்ரெஸ்ட் வந்து என்னமோ ஜூலையில் கட்டாயம் ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைக்க வேணும். இல்லாட்டி எங்கள் எக்கானமி இன்னும் ஒரு பெரிய ஸ்பியரில் டவுன்ஹில் ஸ்பியரில் போயிடும். அதை விட இன்னொன்று வந்து நியமாக செப்டம்பர் அடி அக்டோபரில் இன்னொருக்கா குறைப்பினோம். ஸோ ஐ திங்க் ஓவர்நைட் லெண்டிங் ரேட் வந்து ஒரு 2% இல்லாட்டி 2.25 கொண்டு வரணும். இல்லாட்டி எங்கள் எக்கானமி we're going to go into recession right. That's the கணக்காளுக்கு அதை பற்றி கதைக்க விருப்பம் இல்லை, பட் we eventually need to go into to come out ahead. So அதான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு recessionary period வந்து ஒரு cycle. We are most likely or technically we're in a recession right now right. 2 quarters. Two quarters. Economy டிஃப் மேக்லம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எக்கானமி வந்து இஸ் நாட் as bad as they anticipate பண்ணினாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பேடாக இல்லைன்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த முறை நீங்கள் சொன்ன மாதிரி இட் டசன்ட் டீம் ஒரு யூனோ வட்டி வீதம் குறைக்கணும்னு சொல்லி டிஃப் மேக்லம் ஆக்களை தெரியாட்டி அவர் தான் பேங்க்குக்கான கவர்னர் ரைட். ஆனால் மற்றது இப்போ ஒவ்வொரு குறைச்சி கொண்டு வர இப்போ ஜிடிபி க்ரோ பண்ணியிருக்க எக்கானமி பெருசாக பேட் இல்லாமல் இருக்க இந்த டேரிஃப் என்ன பிரச்சனை நடக்க போகுன்னு தெரியாது. மற்றது அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் ஆக்கள் காசு நீங்கள் சொன்ன மாதிரி செலவழிக்க மாட்டேன். எவ்வளோத்துக்கு காசை சேர்த்து வச்சுருக்கணுமோ அவர் சேர்த்து வச்சுக்கணும். இந்த ஒரு இன்கேஸ் தன் வேலை இல்லாமல் போய் எனக்கு நடந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் லாஸ்ட் வீக்கெண்ட் போன ஃப்ரைடே நைட் ஒரு வீடு ஒன்று விற்றுனாங்க ரைட். மண்டேக்கு இல்லையில் அவள் செக் தரணும். அப்போ வேண்டின ஆக்கள் ஏஜென்ட்டுக்கு அடிக்கிற ஒரு செக்கை இப்போ கொண்டு வந்து தர்றீங்கன்ட்டு அவர் இப்போ இந்த டியூஸ்டே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறார் ரைட். மண்டே வந்து மேபி அவர் கொஞ்சம் ஓவர் பே பண்ணிடணுமோ என்னென்னு தெரியல, பாயர்ஸ் ரிமோர்ஸோ தெரியல. நான் அவர்கிட்ட சொன்ன எக்ஸ்கியூஸ் வந்து தன் கிளையண்ட்டுக்கு ஹஸ்பண்டுக்கு வேலை போயிட்டுதான்ட்டு சொல்லி. ஸோ பட் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ட்ரூ, பட் இட் வில் அஃபெக்ட் அஸ் ரைட். அப்போ டிஃப் மேக்லம் அப்போ நாங்கள் ஒவ்வொருக்காம் வட்டி விதத்தை குறைச்சி கொண்டு வரைக்கும் அவைக்கு ஒரு இன்கேஸ் வேர்ஸ்ட் கேஸ் சினேரியோவுக்கு எக்கானமியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு வட்டி விதத்தை குறைச்சி கொண்டு வந்தால் குறைக்கலாது ரைட். ஸோ அப்போ இப்போ சொல்லியிருக்கேன், இப்போ தற்செயலமாக தேவையில்லாட்டியும் எல்லாரும் எதிர்பார்க்கணும், எக்கானமிஸ் எதிர்பார்க்கணும். இந்த வருஷம் முடியக்கிடையில் இப்போ 2.75% 2.75% இருக்குது. அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2% நீங்கள் சொன்ன மாதிரி 2.25% ரைட். ஏனென்றால் அதில் ஒரு பேலன்ஸ்ட் லைக் இப்போ வட்டி வீதம் தான் டிரைவ்ஸ் ஆஃப் கன்சூமர் ஸ்பெண்டிங், கன்சூமர் கான்ஃபிடென்ஸ் ரைட். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சால் வீடு மட்டும் பாதிக்காது, ஆக்கள் கன பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவினம். ஸோ மார்க்காடி என்ன சொல்லிடுறேன், தே வாண்ட் டு ஓப்பன் அப். ஒன்று முதலாவது இந்த ஃபர்ஸ்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது ரைட். இந்த ஃபர்ஸ்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்னு சொல்லியிருக்க ஆல் த ப்ரொவின்ஷியல் ப்ரீமியர்ஸும் ப்ரைம் மினிஸ்டரும் மீட் ஃபர்ஸ்ட் டைம் வித் நியூ கவர்மெண்ட் ரைட். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் மீட்டிங்கில் ஒன்று வந்து இன்டர் ப்ரொவின்ஷியல் பேரியர்ஸை
அபாலிஷ் பண்ண போயினேன். ஸோ அப்படின்டா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒன்றாரியோவில் நர்ஸாக இருக்கிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் அல்பர்ட்டாவில் போய் நர்ஸாக வேலை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் திருப்பி கணக்கு கோர்சஸ் எடுத்து ரீசர்டிஃபை பண்ணணும், ரைட்? அது மற்றது சில இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் முதல் லாஸ்ட் பாட்காஸ்ட் நீங்கள் வரைக்க சொன்னாங்க, சில ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ குபேக்கில் இருக்கிற இங்கே விற்கலாது, ரைட்? அப்படி கணக்கு இன்டர் ப்ரொவென்ஷியல் பேரியர்ஸ் இருக்குது. மற்றது முக்கியமாக அவர் கேட்டது எல்லா ப்ரீமியர்ஸ்டையும் உங்களுக்கு நேஷன் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன உங்களுக்கு கட்டாமல் ஃபர்ஸ்ட் முதல் தேவை என்று சொல்லி அதுகளை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண போகிறாரா, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் நேஷன் பில்டிங் ப்ராஜெக்ட் எங்கிற டாக்ஃபோர்ட் வந்து ஹி காஸ் எ நேஷன் பில்டிங் ஹைவே அண்டர் த டனல் பில்ட் பண்ண போகிறாராம் 401க்கு. பட் another one is the high speed railway network from டொராண்டோலேருந்து குபேக் சிட்டிக்கு. It's going to go through Peterborough. So அது வந்து is a nation building project. It will stimulate the economy, right? அதே மாதிரி pipelines, right? அப்போ எல்லாம் so the goal is to diversify, யூஎஸ்ல இருந்து diversify பண்ணி இன்டர்னலாகவும் கூட ட்ரேட் பண்ணி மற்றது வேறு நாடுகளில் ட்ரேட் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ ஆனால் அது டைம் எடுக்கும் உண்மையாக. கணக்கு செலவும் வேறு. இப்போ கொபேக் சீட்லேருந்து இங்கே வந்து $100 billion. யா, அண்ட் ஹூஸ் பேயிங் ஃபார் தட், ரைட்? நாங்கள் மக்கள் தான் கடைசியில் பே பண்ணணும். ஸோ அண்ட் அவங்க பட் அது பிளான் பண்ண மாதிரி அந்த நேரத்துக்குள்ளே நடக்காது. அநேகமாக இழுத்து அடிப்பாங்க, அப்போ காஸ்ட்டும் கூட போகும். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போதைக்கு அடுத்த வட்டி வித அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜூலை 30 ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி தேர் மஸ்ட் பி ஒரு 0.25%. அல்லாட்டி கேரண்டீட் ஐ திங்க் செப்டம்பரில் ட்ரெண்டை பார்த்தீங்களோ செப்டம்பரில் செய்கிறவ, ரைட்? மற்றது அதுக்கு சம்மர் மார்க்கெட் இஸ் ஹாட் டூ, ரைட்? ஆட்டோமேட்டிக்லி ரியல் எஸ்டேட்டில் டிரான்சாக்ஷன் நடக்கும். மற்றது going into the fall they want to stimulate the economy one more time. அப்போ கட்டாயம் and we're going to look in இப்போ real estate update ஒன்று தர போகிறோம் மார்க்கெட்டில் என்ன நடந்துன்னு சொல்லி. பட் யூனோ மற்றது இப்போ நீங்கள் ஒரு 2.5% என்று சொல்லிக்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்போ கூட ஆக்டிவிட்டிஸ் பேலன்ஸ்ட் எக்கானமி பேலன்ஸ் டர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட், ரைட்? அது வந்து ஸ்டிமுலேட்டும் பண்ணாது அப்படியே வச்சிருக்கும்னு சொல்லி அது மார்க்கெட் தானாகவே நடக்கும். மக்கள் என்ன செய்ய பண்ணமோ அது நார்மல் டிரான்சாக்ஷன், ரைட்? அதுக்கு மேலே கீழே குறைச்சாதான், ரைட், ஸ்டிமுலேட் பண்ணுறது எக்கானமி, ரைட்? ஸோ 2.5% குறைச்சா, ரைட்? ஸோ 2.25% குறைச்சா அதையும் கூட கூட்டினா அதை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷன் ஹையாக வரைக்கும் தே வாண்ட் ஸ்லோ இட் டவுன், ரைட்? ஸோ அப்போ இப்போ வந்து இட்ஸ் above 2.5%, 2.75% இருக்குது. ஐ திங்க் எண்ட் ஆஃப் த இயரில் ஒரு 2.25%. அதுக்காண்டி உங்களுக்கு வட்டி வீதம் 2.25%க்கு வராது, ரைட்? பேங்க் தர்ற வட்டி வீதம் வேறு. அதை பற்றி ப்ரைம் ரேட் வந்து 2.25% எண்ட் ஆஃப் த இயருக்கு வரும்னு நினைக்கிறேன். overnight lending, overnight lending, so not prime rate. Prime rate வந்து இப்போ 4.95, if it goes down by a quarter it will be 4.7, right? So அதுல இருந்து 50-60 basis point 40 basis point Sen வந்து I always say best rates எடுத்து தருவார், right? So no, honestly I work with a lot of agents, right? நீங்க வந்து you always go back and fight best rate எடுக்கிறதுக்கு. So in terms of என்ன அட்வைஸ் நீங்கள் இதை ஒருக்காக கேட்கணும், என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க இப்போ தற்செயலமாக மோர்கேஜ் ரினியூவல்? ஏன்னா கணக்கு மோர்கேஜ் ரினியூவல்ஸ் வருது இப்போ, ரைட்? 2020 வேண்டினாக்கள் இப்போ 3 years 2022 பீக் சீசனில் வேண்டி 3 year மோர்கேஜ் ஃபிக்ஸில் போட்டிருக்கிறாக்களுக்கு எல்லாம் ரினியூவல் வருது. அப்போ ஃபிக்ஸுக்கு போகிறது இப்போ நல்லமா அல்லது வேரியபிளில் வச்சுருக்கிறதா? I think basically banks வந்து உங்களுக்கு அந்த டிசிஷனை they're making that decision for you. ஏனென்றால் அவ வந்து ஃபிக்ஸ்லாம் கணக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், ரைட்? இப்போ 4.09 வந்து நீங்கள் 3 year ஃபிக்ஸ் எடுக்கலாம். வேரியபிள் வந்து இஸ் ப்ரைம் மைனஸ் 0.3 0.5 டிபெண்டிங் அது உங்களோட ஓனர் ஆக்கியபைட் ப்ராப்பர்ட்டி ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி உங்களோட டிஸ்கவுண்ட் குறைய ரெண்டல் ப்ராப்பர்ட்டிண்டா. ஸோ banks are very greedy with the discount they provide on the variable rate. They know rates are going to go down. அதால் அவங்க வந்து கொடுக்குற டிஸ்கவுண்ட் குறைய. முந்தி வந்து ப்ரைம் மைனஸ் 1 almost anybody can get it. இப்போ வந்து ப்ரைம் மைனஸ் 0.5 0.3 unless it's 65% loan to value under you can get like prime minus 0.8 from a monoline lender. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீங்கள் எப்போவுமே வேரியபிள் ரேட்டை பார்க்க அந்த இப்பத்தியான வட்டி வீதத்தை பார்க்குற இல்லை, ஸோ லெட்ஸ் ப்ரைம் ரேட் வந்து முந்தி 5.9% இருக்கேக்க பேங்க் வந்து 1% டிஸ்கவுண்ட் கொடுப்பினோம், ரைட்?
ஆனால் பேருந்து என்ன நடக்குதுன்னா இப்போ நீங்கள் 5 இயர்ஸுக்கு ஒரு வீதம் டிஸ்கவுண்ட்டில் எடுக்க அது வட்டி விதம் குறைய உங்களோட வேரியபிள் ரேட் குறைஞ்சு கொண்டு போகும் ரைட். அப்போ லெட்ஸே இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு இடையில் இன்னும் ஒரு வீதம் குறைச்சா அப்போ 4.95ல் இருக்கிற வேரியபிள் ரேட் உங்களோட ரேட் வந்து 3.95க்கு வேரியபிள் ரேட் ப்ரைம் ரேட் போவேக்க உங்களுக்கு 2.95க்கு கிடைக்கும் ரைட். ஸோ அப்போ பேங்க்கோட ஒப்படைக்க அந்த ரேட்ஸை கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபிக்ஸ்ட் ரேட்டை பார்க்கணும், வேரியபிள் ரேட்டையும் பார்க்கணும். ஆனால் அந்த வேரியபிளில் என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம்ன்றது தான் பார்க்கணும். மெயின்லி எஸ். மற்றது வந்து சில ஆட்கள் வந்து இந்த இன்சூர்ட் மோர்கேஜ் ரேட்டை பார்த்துட்டு வந்து கன்வென்ஷனல் மோர்கேஜ்ண்டா 20% மேலே நீங்கள் டவுன் போடைக்க வந்து ரேட் வந்து ஹையர். ஏனென்றால் when you have an insured mortgage நீங்கள் 20% குறைய போட்டிங்கன்னா அது வந்து இன்சூர்ட் மோர்கேஜ். அது வந்து இன்சூர்டுன்றபடியாக பேங்க்குக்கு ஓரளவுக்கு சர்டன்டி இருக்குது. இப்போ நீங்களால் பே பண்ணுறாட்டியும் இன்சூரன்ஸ் கம்பெனி சிஎம்ஐசி ஒரு சேஜன் தே will pay them. ஸோ அவங்களுக்கு வந்து குறைய ரேட் தருவினா. நான் always thought நாங்கள் 20% போடுறோம் அப்போ கூட எக்விட்டி இருக்குதானே you should be more confident right. ஆனால் கூட காசு போடுறாங்களுக்கு கூட ரேட் ரைட். பட் இட் மேக்ஸ் சென்ஸ். இப்போ நீங்கள் சொல்லிக்க ஏன்னா சிஎம்ஐசி இன்சூரன்ஸ் இருக்குது. அப்போ இன்கேஸ் நீங்கள் மோர்கேஜ் பே டிஃபால்ட் ஆகினா இன்சூரன்ஸ் பே பண்ணணும்னு சொல்லி பட் இன்சூரன்ஸ் ஆல்சோ கோன் குவாலிஃபை ரைட். ஸோ அப்போ இன்சூரன்ஸ் ரேட் சம்டைம்ஸ் ரியலி லோ ரைட். மற்றது இப்போ நீங்கள் ratehub.ca இல்லை wawa.ca அதுகளில் போய் பார்க்க இன்னில்ல நான் சொல்கிறேன் அடிமட்ட விலை ரேட் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட அடித்து கேட்குறவ சென் இங்கே அதில் போட்டிருக்கு 3.5க்கு எடுக்கலாம் பட் ரைட். ஆனால் தட்ஸ் பெஸ்ட் கேஸ் சினாரியோ ரைட். மற்றது அது வந்து இப்போ அப்படி நீங்கள் சொன்ன ரேட் ஹப் வந்து அவங்க வந்து 6 மாதத்துக்கு நீங்கள் எடுப்பீங்க அந்த ரேட். ஓகே. அதுக்கு பிறகு வந்து ரினியூ பண்ணுவீங்க. ரினியூ பண்ணி நீங்கள் அவையோட தான் ரினியூ பண்ணணும். அப்போக்கு வந்து அவங்க வந்து ஒரு 4.5ல் அவங்க ரினியூ பண்ணி விடுவாங்க 3 வருஷத்துக்கு 5 அந்த அவங்க அந்த 6 மாதம் வந்து இப்போ பில்டர்ட்ட வேண்டிக்க இல்லாட்டி உங்களோட ரினியூவல் வருது. ஆனால் உங்களுக்கு அன்ஷூர் இஃப் யூ வாண்ட் கோ வித் ஃபிக்ஸ்ட் வேரியபிள் நீங்கள் வீடு விற்க போகிறீங்களோ இல்லையோன்னு தெரியாது. அப்படியான சுச்சுவேஷன் இருக்கேக்க நீங்கள் வந்து அந்த 6 மந்த்துக்கு அவைண்ட அந்த 3.5 எடுப்பீங்க. ஆனால் கட்டாயம் நீங்கள் அவையோட ரினியூ பண்ணணும். அந்த ரினியூ பண்ணேக்கு வந்து அந்த ஹையர் ரேட்டுக்கு கொண்டே போட்டு pretty much ஒரு அந்த பெயிட் அண்ட் ஸ்விட்ச் ஒரு ஒன்றை காட்டிட்டு இப்போ இந்த கிளைண்ட் எடுத்த பிறகு மாற்றி வருது ரைட். ஸோ அதான் ஐ ஆல்வேஸ் சே ஒரு ட்ரஸ்டட் மோர்கேஜ் அட்வைசர் மோர்கேஜ் புரோக்கர்கிட்ட போகிறது பெட்டர். அண்ட் வித் சென் இப்போ நீங்கள் வந்து ஐ பின் இப்போ நான் உங்களோட கணவரசமாக வேலை செய்கிறேன். முந்தி HSBC இருக்கேக்கு HSBC நல்ல ரேட் தருதுன்னு சொல்லி யூ ஆல்வேஸ் டெல் them clients இங்கே நல்ல ரேட் எடுக்கலாமா. HSBC is a big loss for சனத்துக்கு என்ன RBC அதை வேணுனது வந்து அவங்க காம்படிஷனை எலிமினேட் பண்ணுறாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் உண்மையாக காம்படிஷன் பியூரோ வந்து இன்னண்டு அதை விட்டவைன்னு சொல்லி ரைட். லைக் இட் வாஸ் HSBCயை தான் ஒரு பெஞ்ச் மார்க்காக பார்க்குறது வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் HSBC ஒப்படைக்க ரைட் வேறு பேங்க் ஏலண்டர்ஸோட ஒப்படைக்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வர்றது HSBC வந்து ரேட்ஸில் மட்டும் இல்லை அவன் ப்ராடக்ட்ஸும் வந்து இந்த சுப்பீரியர் ப்ராடக்ட்ஸ். இப்போ எப்படி சொல்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வேண்டேக்கு வந்து உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து கேன் பி கிஃப்டட். HSBC allows that. ஒரு பேங்க்கும் அதை அலோவ் பண்ணுறேன் ரைட். மற்றது HSBCன்ற அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து இப்போ எப்படி சொல்கிறாங்க உங்கள்கிட்ட வந்து 2 இயர்ஸுக்கு மந்த்லி பேமெண்ட் இருக்குது என்றால் they'll go up to 53% TDS. மற்ற பேங்க்ஸ்லாம் 44-46 ஹார்ட் ஸ்டாப். TDSன்னு சொல்லிக்க டோட்டல் டெப்ட் டு இன்கம் ரேஷியோ ரைட். ஸோ அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு $1,000 மேக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் 100,000 பாவிக்கிறேன்னு சொன்னால் என்ன மாதிரி அப்படி 52% சொன்னால் ஸோ 100,000 உங்களோட மோர்கேஜின் காஸ்ட் மந்த்லி மோர்கேஜ் பேமெண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் காஸ்ட் வந்து இப்போ 100,000 வைக்கிறீங்கன்னா 39,000 தான் மேக்ஸிமம் இருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு. ஸோ இது ஏலண்டர்ஸ் நார்மலி 39-42 அப்படி போகிறது என்ன. அது வந்து ஒன்ஸ் இப்போ 20% டவுன் இட் கேன் பி அப் டு 53 மட்டும். இப்போ இல்லை 48 தான் இப்போ ஸ்ட்ராங் கார்ட் ஆஃப் இப்போ தே கார்ட் பேக் அவங்க இது. ஆனால் HSBC was still doing 53 at that time. They're gone. So அப்போ என்ன நடந்தா HSBC RBC வேண்டிட்டு ரைட். இப்போ HSBC கிளையன்ஸ் எல்லாம் RBC கிளையன்ஸ் ஆகிட்டு. ஸோ அப்போ அந்த சில செலவுகள் வந்து காம்படிஷன் இஸ் ஆல்வேஸ் குட் உண்மையா ரைட். ஆனால் நீ இன்னொன்று வேற இப்போ ஃபர்ஸ்ட் நேஷனல் இஸ் a good bank. அதான் நேஷனல் பேங்க் ரைட். ஃபர்ஸ்ட் நேஷனல் பப்ளிக் அவ்வளோ தெரியாது. நாட் a brick and mortar bank. ஆனால் they do have branches now but they're not prevalent. அவ்வளோ கணக்குகளுக்கு தெரியாது. But
they have good products now. They're like similar to HSBC, but they're a long way to go. HSBC international bank, right? So அதான் என்னென்ன இப்போ சில பேர் வந்து இன்க்ளூடிங் மை செல்ஃப் ரைட் நல்ல கார் ஓடுற மாதிரி எனக்கு ஒரு பெருமை ஓகே இந்த மோகேஜ் எல்லாம் ஆர்பிசியில் இருக்குது சிஐபிசியில் இருக்குன்னு சொல்லி ரைட் ஆனால் தேர் இஸ் அதர் பேங்க்ஸ் ரைட் நீங்கள் மோகேஜ் ப்ரோக்கர்கிட்ட போய்க்கு பெட்டர் ரேட்ஸ் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் கொடுப்பினா பட் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வந்து கதைக்கு வந்து வர்றது என்னென்னா ப்ரீபேமெண்ட் பெனால்ட்டி. இப்போ நீங்கள் இப்போ 5 வருஷம் 5-year ஃபிக்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் அதை பிரேக் பண்ணீங்கன்னா if you have $1 million mortgage you're going to pay like $40,000 in penalty. அதுவும் ஆட்கள் யோசிக்கிறதே இல்லை அப்படி என்ன தெரியும். ஐ தாட் வாஸ் ஸ்டாண்டர்ட். No, every bank has different ஆமாம். So Anema variable rate is better because it's only 3 months. 3 months penalty, right? So 3 months interest rate. In 3 months interest rate. So 3 months interest only, right? When நீங்கள் $1000 ஒவ்வொரு மாதம் இன்ட்ரெஸ்ட் என்று சொன்னா உங்களுக்கு $3000 வரும், right? ஆனா you're right. இப்போ நான் ஆக்சுவலி இப்போ couple of daysக்கு முதல்ல ஒரு ஆள் அடிச்சவ வீடு விற்கணும்னு சொல்லி first thing நான் கேட்டேன்னா கனடால வீடு வச்சு I said எவ்வளோ உங்களோட 5-year ஃபிக்ஸுக்கு போட்டு வச்சுக்கிறீங்க 2 years முடிஞ்சது இன்னும் 3 years இருக்குது ரைட் எவ்வளோ அடிச்சு கேளுங்கன்னு சொல்ல 39,000 ரைட். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறீங்க சில பேங்க்ஸ் வந்து அந்த பேமெண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்கோஷா அண்ட் ஆர்பிசி I've done couple of renewals அவன்ட வந்து even if it's in a fixed அவன்ட prepayment penalty வந்து lower. So basically 3 month interest தான் அவங்க எடுக்கிறாங்க. Oh wow. Because of their rate, their posted rate வந்து higher. Okay. So அதால வந்து அந்த பேசிக்கா அந்த algorithm பாவிச்சா prepayment penalty calculate கூட்டி கழிச்சு பார்க்க எல்லாம் basically அவன்ட இப்போ இவங்க renew வந்து 2028 29ல வருது ஆனால் you're paying like say 5 point something is worth it to அதை break பண்ணி அந்த mortgage 3 மாத penalty கட்டி புது mortgage எடுக்கிறது worth it. So அது வந்து நான் சில கிளைண்ட்ஸுக்கு செய்கிறேன் என் ஓன் பழைய கிளைண்ட்ஸ்ண்டா ஐ வில் டூ த கேல்குலேஷன் கால் தம் அண்ட் டாக் டு தம் ரைட். அப்போ என்னென்ன இப்போ சொல்கிறேன் இப்போ உங்களோட ரேட்ஸ் வந்து ஹையராக இருக்குது இப்போ கொஞ்சம் ரேட்ஸ் குறைஞ்சிட்டுது ஆனால் இன்னும் ஒரு 3 years ரிமைனிங்னு சொன்னால் சில நேரம் அதை பிரேக் பண்ணிவிட்டு அந்த 3 மாத இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணி அது நீங்கள் உங்களோட ஓன் காசால் கட்ட தேவையில்லை. நீங்கள் இப்போ நான் வந்து சரி நீங்கள் 3 year வந்து ஆர்பிசியில் இருக்குதுன்றா அதை பிரேக் பண்ணி டிடி பேங்கை கொண்டு போகிறேன் என்றால் டிடி பேங்கே பே பண்ணுமா அந்த பெனால்ட்டி. அதான இட்ஸ் இன்க்ளூடிங் யோர் மோர்கேஜ். ஃப்ரீயாக ஒன்றும் கொடுக்கல பட் ஜஸ்ட் அட்லீஸ்ட் உங்களோட ஓன் பாக்கெட்டால் கட்ட தேவையில்லை. அப்போ உங்களோட மாத கட்டு காசை குறைக்கலாம். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லை சில பேர் இந்த வேரியபிளில் வச்சிருக்கிறாங்க. ஸ்கோஷியாவில் வேரியபிளில் வச்சிருக்கிறார்கள். சில பேர் ஃபிக்ஸ் ரேட் வந்து இப்போ குறைஞ்சி தான் இருக்கு ரைட் வேரியபிளோட ஒப்படைக்கு ரைட். அவையும் வந்து இப்போ மாத கட்டு காசை குறைக்கிறேன்னு சொன்னால் இயர்ஸ் ரிமைனிங்குக்கு இப்போ லட்சம் 5-year mortgage எடுத்துட்டீங்க நான் 3 years போயிட்டு இன்னும் 2 years இருக்குன்னு சொல்லிக்க 2 yearsக்கு திருப்பி ஃபிக்ஸுக்கு போடலாம் ரைட். ரைட் they can switch to the fixed. அவ பேங்க்லயே செய்யலாம். அது அதில் உங்களுக்கு பெரிய ஒரு பெனால்ட்டிஸும் இல்லை ரைட். எனி டைம் எந்த பேங்க்கும் வேரியபிளில் இருந்து ஃபிக்ஸ்டுக்கு மாற்றினால் there's no penalty. ரைட். ஸோ அப்போ இதுகள் இல்லாமல் அந்த ஆப்ஷன்ஸு இப்போ ஆக்களுக்கு இப்போ என்ன இப்போ இஷ்யூன்னு சொன்னால் ஆக்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கணும் வீடுகள் வச்சிருக்கணும் அந்த மாத கட்டு காசு மந்த்லி பேமெண்ட்ஸ் ஹையாக இருக்குது அந்த பேமெண்ட்ஸை குறைக்கிறதுக்கு there's so many options ரைட். இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்கள் போய் பேங்கிட்ட கேட்கலாம் அமர்டைசேஷன் உங்களோட வருஷம் எவ்வளோ வருஷம் நீங்கள் கட்டுறதுக்கு ரைட். இமேஜின் இப்போ நீங்கள் வந்து 30 வருஷத்துக்கு ஒரு மோர்கேஜ் எடுத்து வச்சுக்கிறீங்க ரைட். 15 வருஷம் வித்துட்டீங்க இன்னும் 15 வருஷம் தான் இருக்குன்னு சொல்லிக்க பேமெண்ட்டை குறைக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த அமர்டைசேஷனை கூட்டலாம் ரைட். ஸோ அப்போ திருப்பி போய் பேங்கிட்ட சொல்லலாம் ஓகே எனக்கு 30 வருஷத்துக்கு திருப்பி மாற்றி விட சொல்லி ஆப்வியஸ்லி குவாலிஃபை பண்ணினா உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட்ஸ் குறையும். அநேகமான ஆட்கள் வந்து இந்த லோவர் amortization போய் வந்து they're going to retirement or they're retired அவர்கிட்ட அவ்வளோ இன்கம் இருக்காது. ஸோ அதில் they run into problems too. ஏனென்றால் முந்தி வந்து say they made 150,000 family income இப்போ retirement they're taking home like 40,000 இப்போ குவாலிஃபை பண்ண மாட்டேன் ரைட் ஃபார் their mortgage. அதுக்கு இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது அதை பற்றி ஒரு எபிசோட் செய்யணும். ரிவர்ஸ் mortgage வந்து 55 வயசுக்கு மேலான ஆட்கள் வந்து வீட்டில் எக்விட்டி இருந்தால் எக்விட்டி எப்படி சொல்கிறது முதல் இருந்தால் நீங்கள் வந்து அதை வெளியால் எடுக்கலாம் அதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட். அண்ட் இப்போ நீங்கள் இறந்து உங்களோட ஸ்டேட்டுக்கு போய்க்க வந்து இஃப் இஸ் நாட் யுவர் பிரைமரி ரெசிடென்ட் இப்போ ரெண்டல் ப்ராப்பர்ட்டினா நீங்கள் கட்டாயம் டேக்ஸஸ் கட்டணும். இது வெளியால் பிரைமரி ரெசிடென்ஸ் உங்களோட முதன்மை குடியிருப்பாக இருந்தால்
நீங்கள் 55 வயதுக்கு மேலேன்னு சொன்னால் உங்களுக்கு முதல் இருக்குது. இப்போ நீங்கள் 3 லட்சத்துக்கு வீடு வேணுங்க, இன்னும் 1 லட்சம் தான் கட்டே இருக்குது. ஆனால் வீட்டின் வேல்யூ வந்து 10 லட்சம்னு சொன்னால் உங்களுக்கு லைக் 900,000 9 லட்சம் முதல் இருக்கு. 55% தான் தருவீங்க. 55% அந்த அந்த எக்விட்டியில இருந்து கொஞ்சம் காசு மாதம் எடுக்கலாம், ஆல்ரெடி லாம்சமாகவும் எடுக்கலாம். லாம்சமாகவும் எடுக்கலாம். ஓகே. மற்ற இன்னொன்று லைக் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ஸ்கோஷியா பேங்க் உதாரணத்துக்கு வட்டி வீதம் கூடைக்க உடனே கூட்டுவிடும், ரைட்? 2 நாளில் கூட்டிவிடும், ரைட்? வட்டி வீதம் குறைக்க உங்களுக்கு உடனே மந்த்லி பேமெண்ட் குறையும் கூடும், ரைட்? ஆனால் இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் வீடு வேண்டினீங்கள் 30 வருஷத்துக்கு அமர்டைசேஷன் பண்ணியிருந்த நீங்கள் ஆர்பிசியில் இல்லை சிஏபிசியில் போய் எடுக்கிறீங்க, வட்டி வீதம் குறைஞ்சிட்டுது இப்போ. ஆனால் உங்களோட மந்த்லி பேமெண்ட் ஸ்டில் சேமாக தான் இருக்கு. ஆனால் உங்களோட முதல் உங்களோட பிரின்சிபலுக்கு கூட காசு போகும், ரைட்? ஏன்னா வட்டி வீதம் குறைய மந்த்லி பேமெண்ட்ஸ் ரிமைனிங் சேம், ஆனால் உங்களுக்கு பிரின்சிபலுக்கு கூட காசு போக அந்த மந்த்லி பேமெண்ட்டை குறைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் பேங்க்கில் போய் திருப்பி சொல்லலாம், எனக்கு அமர்டைசேஷனு நீங்கள் கூட வட்டி வீதம் பிரின்சிபலுக்கு பண்ணி உங்களுக்கு அமர்டைசேஷன் குறையும், அதை திருப்பி நீங்கள் ரீஸ்கேல் பண்ணலாம்னு சொல்லிச்சு. நான் இந்த கிளைண்ட் ஒரு ஆள் செய்த வரா. ஆனால் அவைக்கு அதில் அவ்வளோ 1 வருஷத்தில் அவ்வளோ வராது. 1 வருஷம் இல்லை, இப்போ 2 வருஷம். உங்களோட கிளைண்ட் எங்களோட மியூச்சுவல் கிளைண்ட் நான் பேருந்து சொல்கிறேன், ரைட்? அவர் லாஸ்ட் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வேண்டி கொடுத்துறாங்க, ரைட்? ஆல்மோஸ்ட் 1.5 முதல், ரைட்? பார்த்தார் மந்த்லி பேமெண்ட்ஸ் அது ஆர்பிசியில் அது எல்லா பேங்க்லேயும் செய்யலாமா? எல்லா பேங்க்லையும் செய்யலாம். ஓகே. பிகாஸ் அப்போ அந்த நேரம் வந்து வேரியபிள் வந்து 6.25, ரைட்? now it's down to 4.95. அவ்வளோதையும் குறைக்கலாமா? ரைட். ஸோ அப்படின்னா உங்களோட மாத கட்டு காசு குறையும். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறீங்க லைக் யூனோ ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 3 இயர் ஃபிக்ஸ்ட் அப்படி எடுத்து வச்சிருக்கிறது நல்ல மண்டு, ரைட்? இப்போ உங்களோட ரேட்டை பொறுத்து. மற்றது லைக் ரினியூவல்ஸுக்கு வந்து சம்டைம்ஸ் பேங்க் ஆர் வெரி எக்ஸ்ட்ரா. ஐ ஹவ் ஹேட் பேங்க்ஸ் ஆஃபர் 3.79 ஃபார் 3 இயர் ஃபிக்ஸ்ட். ஆனால் அது வந்து ரீஃபைனான்ஸ் பர்ச்சேஸ்க்கு அது கிடைக்காது. ஏன்னா ரினியூவல் வந்து பேங்க்ஸுக்கு வந்து ஈஸியர் டு ரிட்டைன் யூ. என்னடா அவங்களோட பிஸ்னஸ் இருக்குது, லோயர் காஸ்ட் இல்லை, they don't have to pay the broker or the mortgage agents working on it. மற்றது அவைக்கு இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல், ஸோ உங்களை கீப் பண்ணுறது அவைக்கு ஈஸியர். ஆமாம். ஏன்னா இப்போ வந்து பேங்க்ஸ் ஆர் வெரி கம்பேட்டிட்டிவ், ரைட்? மற்றது இந்த வருஷம் நாங்கள் முதலே சொன்னாங்க அந்த நீங்கள் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இல்லை, A-lender to A-lender நீங்கள் மாற போகிறீங்கன்னு சொன்னால் திருப்பி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. அதனால் நீங்கள் த்ரெட்டன் பண்ணலாம், போய் ஓகே நான் கணவீர் எனக்கு அடிக்கிறார்களுக்கு அந்த அட்வைஸ் கொடுக்குறேன் நான், ரைட்? பேங்க் தர்ற ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு ரினியூவல் வருதுன்னு சொன்னால் அவை அனுப்புவினம், ரைட்? உங்களுக்கு 2 இயர்ஸ் 1 இயர் 3 இயர் 5 இயர் ஃபிக்ஸ்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி இப்போ இந்த வேரியபிளுக்கும் அந்த தர்ற ரேட் எடுக்க வேண்டாம், சொல்லுங்க நான் ஷாப்பர் ஆன் பண்ண போகிறேன்னு சொல்லி. எனக்கு ஒரு ஆள் வந்து ஆக்சுவலி அவள் சிஐபிசியில் வச்சிருந்தவா பீமோவில் போயிருந்து அங்கே ஒரு தமிழ் அண்ணா வேலை செய்தவர், அங்கே நான் பீமோவில் நிற்கிறேன், நீங்கள் இவரோட நிற்கிறேன்னு சொல்லி பேருந்து அவைக்கு ஓகே கெட் யூ பெட்டர் ரேட்னு சொல்லி அடுத்த நாள் அடித்து ரேட்டை குறைச்சவர், ரைட்? 0.4% என்னவோ குறைச்சவர், ரைட்? இட்ஸ் லாட் ஆஃப் 0.4% குறைச்சவர். She said it's a lot of money. Right, so I was shocked. It's almost impossible to believe, but ana innenda but they also did give her a high rate on the motor. So they're aggressive. Letter அந்த கடிதம் வரைக்கும் நான் சொன்னேன் இது கொஞ்சம் ஹை ரேட் ஆயிருக்குன்னு சொல்லி, ரைட்? இவ எடுக்கிறதுக்கு ரெடி, பட் ஐ செட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு நீங்கள் கேட்கலாம், ரைட்? லாயல்ட்டி டிஸ்கவுண்ட் தர சொல்லி இல்லை டிஸ்கிரிப்ஷனரி ரேட் தர சொல்லி, ரைட்? ஸோ ஸோ அப்போ ஐ திங்க் it depends உங்களோட கம்ஃபர்டபுள் பொறுத்து, ரைட்? நான் நார்மலி ஃபிக்ஸ்டுக்கு போகிறேன் நான், ரைட்? பட் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வேரியபிளுக்கு தான் போகிறவ. எனக்கு வந்து அந்த அன்சர்டன்டி விருப்பம் இல்லை. பட் அட் த சேம் டைம் ஈவன் நீங்கள் அந்த ரினியூவலுக்கு போவைக்கு அவை கேட்பினோம், இந்த நீங்கள் எப்போவே நீங்கள் சொன்னவை எப்போவே யோசிக்கணும், இந்த வீடை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு என்ன செய்ய போகிறீங்க, விற்க போகிறீங்கன்னு சொன்னால் டோன்ட் கோ ஃபிக்ஸ், ரைட்? அது வேரியபிளில் வச்சுக்கிட்டு ஆனால் variables always better. And உங்களுக்கு தெரியாது 5 வருஷம் is a long time, right? People, I mean, number one reason why people get a refinance is divorce. Right. It happens. Death is the second reason. Third reason is marriage or sending their kids to school. அந்த 5 வருஷத்துக்கு அவ்வளவு நடக்கலாம். So they say the 5-year fixed rate வந்து within 3 years 66% of the people break it. Wow. Right? So it makes sense. And the only problem is in the last 2.5 years
3 years இந்த வேரியபிள் வச்சிருந்தது கொஞ்சம் கஷ்டம். அட்லீஸ்ட் வாட் முந்தியான் 7% இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ 4% எல்லாம் காட்ஸ் சீப் டிஸ்கவுண்ட் மாதிரி பார்க்குறோம் ரைட். அதே மாதிரி ஆனால் இந்த கோவிட் இந்த 2022 முதல் 4% என்று சொன்னால் that's like B-lender rate. Yeah. Right? Yeah. So it is what it is. But it's a it's a great segue. Now quickly we'll touch on the market. Real estate market. Okay. Right. So நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் நீங்கள் அதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. உங்களோட கிளைண்ட் லிஸ்டிங் அப்பாயின்ட் வந்து இப்போ எப்படி போகுது சனத்தோட? ஸோ நான் இப்போ 95% ஆஃப் த டைம் எனக்கு நான் ஒவ்வொரு கிழமையும் ஆக்கள் எனக்கு கணப்பேர் அடிக்கிற வீடு விற்கணும்னு சொல்லி ரைட். ஸோ 99% ஆக்களுக்கு நான் சொல்கிற வீடை வச்சிருங்கன்னு சொல்லித்தான். ஏன்னா லாங் டேர்முக்கு நான் எப்போவுமே லாங் டேர்முக்கு திங்க் பண்ணேன். ஓன்லி டைம் நான் வீடை விற்க சொல்கிறது உங்களுக்கு தலைக்கு மேலே வந்துட்டு யூ ஹேவ் நோ சாய்ஸ் விற்கணும்னு சொன்னால் விற்கணும் ரைட். எல்லா மார்க்கெட்லையும் you can sell a house, right? Yeah. It all depends on the price, right? Price is the most important thing. Pende evaluathukku vadiva வீட ஷோகேஸ் பண்றீங்கன்னு and there's a lot of competition, right? இப்போ பாத்தீங்களோ there is a almost record amount in the numbers நாங்க பார்த்ததே இல்ல. Inventory மாச கடைசியில மே முடிய கேக்க right 30,964 வீடுகள் மார்க்கெட்ல இருந்தது. போன வருஷம் இந்த மூட்டம் பேங்க் ரேட்ஸ் கோயிங் 7% போனது ரைட். அப்போ இப்போ 41% அதிகரிச்சிருக்கு. போன வருஷம் இந்த மூட்டம் 21,000 இருந்தது. அதே நாங்கள் கணக்கு கண்டு யோசிச்சினாங்க. என்ன நடக்குன்னு சொன்னால் ஆக்கள் வீடுல சேலுக்கு போடினா ஒன்று வந்து ப்ரைஸை ஸ்டிக் இன் டு த ப்ரைஸ். கட்டாயமாக வீடு விற்கணுமென்று இல்லை. சில பேருக்கு கட்டாயமாக விற்கணுமென்றாக்கள் விற்கணும் தான் ரைட். மற்றது பாயர்ஸும் வந்து கணக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறபடியாக தேர் டேக்கிங் தியர் லவ்லி டைம். ஆனால் பட் அட் த சேம் டைம் நாங்கள் வீடு விற்கிறோம் தான். இப்போ லைக் பிராம்ப்டனில் ஒரு வீடு போட்டேன் ரைட் வித்தின் அ வீக் போயிடுச்சுது ரைட். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு ஜெனுவலி the prices வந்து give or take is around the same right depending on the area. Overall பார்த்தீங்களோ Greater Toronto market ட்ரெப் போர்டில் பார்த்தீங்களோ 4.4% ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு 4% 4% குறைஞ்சிருக்கு போன வருஷத்தோட ஒப்படைக்க. ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் வந்து 11,20,000 1,120,000 and change ரைட். ஸோ கிவ் ஆர் டேக் போன வருஷம் பார்த்தீங்களோ அது கொஞ்சம் கூடவாக இருந்தது ரைட். ஸோ ஆனால் அது ஓவரால் மார்க்கெட். பட் அட் த சேம் டைம் இப்போ எனக்கு ஒரு கிளைண்ட் ப்ளீஸ் நேரிலே நீங்கள் பாக்ஸ் க்ரோவில் உங்களுக்கு தெரியும் உங்களோட கிளைண்ட் பாக்ஸ் க்ரோவில் வீடு வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சீரியஸ் பாயர் இருக்கிறார் வீடே இல்லை அங்கே. அப்போ அதுக்கு still 300,000 over asking போகுது ரைட். Where we are seeing like lot of slowdown is கொஞ்சம் லைக் ஆஷவா ரைட் போமன்வில். ஆனால் போமன்வில்லையும் லாஸ்ட் மந்த் விற்றுனாங்க ஒரு வீடு ரைட் வித்தின் 1 வீக்ல வித்துட்டோம். ப்ரைஸிங்கை பொறுத்த சிலாக்கள் வந்து போன வருஷம் இருந்த ப்ரைஸ் பண்ணோம்னா இப்போ 50,000 ரூபா அட்லீஸ்ட் குறைஞ்சிருக்கு அந்த வீட்டுகளோட விலை. அதே விலைக்கு தான் நீங்கள் லிஸ்ட் பண்ணணும் என்றால் either நீங்கள் you don't get the listing or நீங்கள் எடுத்துட்டு அது கனகாலம் மார்க்கெட்டில் இருக்கும் விற்காது reduce பண்ணணும் eventually. கனவேர் எனக்கு அடிக்கிறவே எஸ் கொஞ்சம் மார்க்கெட்டிங் இட் ஹெல்ப்ஸ் ரைட் பிகாஸ் you need to market the property. இப்போ வந்து you need to showcase the property. But at the same time வேறு ஏஜென்ட்ஸோட லிஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுவேன் Dinesh like நீங்கள் ஒரு விற்று தர்றீங்களே என்ன. பட் நான் if I look at the listing I say எனக்கு உண்மையாக I don't have the rights to advise. பட் நீங்கள் அடித்தபடியாக ஓகே if it's being showcased poorly அப்போ நான் சொல்லுவேன் இது வந்து you need to stage அப்படி வடிவாக இருக்கிறது. நீங்கள் ஸ்டேஜிங் எல்லாம் உங்களோட we have in-house staging right. ஸோ அப்போ நாங்கள் வந்து ஒரு வீடை ஸ்டேஜ் பண்ணிக்க எனக்கு வந்து முக்கியம் வீடு வந்து படத்தில் பார்க்குற மாதிரி நேர்லையும் இருக்கணும். அப்போ 2 மாதம் எடுக்குதோ 1 நாள் எடுக்குதோ 3 மாதமோ 4 மாதமோ ஸ்டேஜிங் ஃபர்னிச்சர் அப்படியே இருக்கும் ரைட். அப்போ இப்போ வந்து உண்மையாக நீங்கள் வடிவாக இந்த காம்படிஷன் இருக்கிற இது ஸோ இப்போ 30,000 வீடு இருக்குது ரைட். அப்போ உங்களோட வீடு வடிவாக இருந்தால் தான் அது வந்து வேண்டுவினா. ஐ திங்க் நீங்கள் சில நேரம் செய்கிற வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து இப்போ இன்னொரு லிஸ்டிங்கை காட்டி அதே நேபர்ஹுட் இருக்க இந்த வீடு இந்த விலைக்கு விற்கிது நீங்கள் இந்த வீட வேண்டிங்களா உங்கள்கிட்ட வீட வேண்டிங்களா ஒரே அப்போக்கு தான் கிளைண்ட்ஸுக்கு புரிய ரைட். ஸோ அப்போ கோயிங் பேக் அப்போ கிளைண்ட்ஸ் கணவர் அடிக்கிற அப்போ கணக்கு ஏஜென்ட்ஸ் தேர் டூயிங் கிரேட் ஜாப் ரைட். ஸோ அப்போ நான் சொல்லுவேன் உங்களோட வீட்டில் ஒரு குறையும் இல்லை. ஏஜென்ட்ஸ் டூயிங் இஸ் ஜாப் ஓன்லி திங் இஸ் ப்ரைஸ் ரைட். இஸ் நாட் த ஏஜென்ட் ரைட். ஏஜென்ட் ஒரு மிரக்கல் தான் செய்யலாம் ஓகே சில நெகோசியேஷன் அது 2 இருக்கும் ரைட். பட் மெஜாரிட்டி த டைம் if they're doing a good job with showcasing the property then it comes down to
price தான். There's no other and இப்போ உங்களோட டீம் எல்லாம் நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து you're one of the top marketers, so that's the main thing. ஒரு you need eyeballs. realtor, yeah, right? So as இப்போ நாங்கள் சில நேரம் ஒரு வீடு டிக்டாக்லேயோ இப்போ சோஷியல் மீடியாவில் போட்டால் we're putting ads and stuff, அப்போ 200,000 people பார்ப்பினோம், ரைட்? அப்போ அதில் all we need is ஒரு buyer தான், ரைட்? ஆனால் அப்படி இருந்து நாங்கள் இவ்வளவு தான் கதைச்சாலும், ரைட், ஸ்டில் லாஸ்ட் மந்த் 6,247 வீடுகள் வில்பட்டிருக்கு. சேல்ஸ் were down 13.3%, ரைட்? ஆனால் இது போன மாதம் சேல்ஸ் were down, போன வருஷத்தோட ஒப்படைக்க கூட சேல்ஸ் were down. அப்போ இப்போ பார்த்தீங்களோ ஒரு ஸ்டார்டிங் டு சி என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்போவுமே வந்து ஒரு பிக் சேஞ்சஸ் நடக்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வட்டி வீதம் திடீரென்று கூடுது, அல்லது புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2017 ஏப்ரலில் அந்த 16 பாயிண்ட் ஃபேர் ஹவுசிங் பிளான் கொண்டு வந்துச்சு, ரைட்? அப்போ அந்த ஒரு சிஸ்டத்துக்கு ஷாக் வரும். அதே மாதிரி தான் இந்த டேரஃபும் வந்து சிஸ்டத்துக்கு ஷாக். இப்போ ஷாக் பண்றதுக்கு பீப்புள் ஆர் ஃப்ரோசன். என்ன செய்யறாண்டு அப்போ கொஞ்சம் யூ சி த மார்க்கெட் அன்ஸ்டேபிளாக இருக்கும், இல்லாட்டி அப்படியே ஃப்ரோசனாக இருக்கும். பேந்தி இட் பிகம்ஸ் த நோர்ம். எல்லாரும் சொன்னேன் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் கொண்டு வரைக்க, ஓ மை காட் இனிமேல் வீடு ஒரு தருமே வேண்டாமா என்னென்னு குவாலிஃபை பண்ண போயினோம், ரைட்? எனக்கு தெரியும், ஐ திங்க் அந்த ஏர்லி 2010s மினிசிபல் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் கொண்டு வந்த சிறிய ட்ரானோக்கு ஏன் ஒரு தரம் இப்போ நீங்கள் $10,000 ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொவின்ஷியல் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் கட்டுறீங்க, சிறிய ட்ரான்டோக்கு இன்னொரு 10,000 கட்டுறது, ஒரு தரம் ட்ரான்டோவில் வீடு வேண்ட மாட்டேன் சொல்லிச்சுனா, ரைட்? There is even articles on news like home prices so go down 30%. பேருந்து கொஞ்ச நாளில் it becomes the normal. அப்போ இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம்னு சொன்னால் இட்ஸ் பிகமிங் a little bit of a normal. ஓகே, டொனால்ட் ட்ரம்ப் கதைப்பார், ரைட், எடுப்பார், கதைப்பார். எஸ் தேர் இஸ் ஆக்களுடைய வேலை வாய்ப்புகள் லைக் தேர் இஸ் ரியல் லைஃப் இம்பேக்ட். பட் அட் த சேம் டைம் ஹவுசிங் என்று சொல்கிறது என்கிட்ட பிஸ்னஸ் கோச் சொல்லுவார், எப்போவுமே every month there's someone that needs to buy and sell a house, right? So housing வந்து ஒரு necessary. நீங்கள் வீடு வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால், எஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால், ஐ வுட் பி கேர்ஃபுல். விரலுக்கேற்ற வீக்கமாக இருக்கணும். நேற்று மூணு ஆட்கள் வந்தவ எங்கேயோ விந்தருக்கு சும்மா போனவையாம், ரைட்? அப்போ மகனை ஸ்கூலில் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் செப்டம்பர் போயிடும். அதில் போய் ஒரு ஓப்பன் ஹவுஸுக்கு போவோம், அங்கே ஒரு ஏஜென்ட் மோகேஜ் எடுத்து தரலாம், அது செய்யலாம், இது செய்யலாம்னு சொல்லி குவாலிஃபை பண்ணி, அப்போ அவை என்ன கரண்டிலேருந்து நீட்டு வந்தவை என்ன பார்க்குறதுக்கு, ரைட்? பட் இப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஹோம்ஒர்க் செய்தீங்களா, மாத கட்டு காசு இவ்வளவு தான் முடியும், ரைட்? எங்கே இந்த டவுன் பேமெண்ட் எடுக்க போகிறீங்க, ரைட்? இப்போ ஆக்சுவலி நான் உங்களோட நம்பர் தான் கொடுத்தேன், நீங்கள் இப்படி மோகேஜ் ஏஜென்ட்டோட கதை எங்கே குவாலிஃபை பண்ணலாமான்னு சொல்லி, ரைட்? அதுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு விரலுக்கு ஏற்ற வீக்கமாக இருந்தால் ஓகே. வீடு விற்கிறேன்னு சொன்னாலும் உண்மையாக நான் சொல்கிறது, கட்டாயமாக நீங்கள் விற்க போகிறீங்கன்னு சொன்னால் நோ சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, விற்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் எல்லா மார்க்கெட்லேயும் வீடு வீழ்படும் தான், லாங் as you do it properly, right? And if you can keep it for 5 years, keep the house for 5 years. I think you would be better off. Definitely. இந்த நேரம் விற்கிறோம் பார்க்க, right? அதாவது உங்களோட ஹவுசிங் அப்டேட் பற்றி நேர்களுக்கு சொல்லுங்க. So இப்போ லைக் currently லைக் இப்போ நாங்கள் every month listings போட்டு கொண்டு இருக்கிற நாங்கள், ரைட்? ஷோயிங்ஸ் கொஞ்சம் கூட வருது, ரைட்? we have listings pretty much everywhere, like GTL பிராம்ப்டன்ல 2 listings வச்சுக்கிறோம், ரைட்? இப்போ ஸ்டோவில் ஒரு 2.2 acre ப்ராப்பர்ட்டி ஒன்று போட போகிறேன், ரைட்? ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பாயிண்ட் தான் முக்கியம். காண்டோ, ஸோ we'll get back to condos. இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க அப்போது காண்டோ மார்க்கெட் ஸ்லோவாண்டு, டெஃபினெட்லி ஸ்லோ. காண்டோஸ் ஹவுசிங் சொல்லி இப்போ நாங்களும் வந்து ஆவரேஜ் பார்க்க வீட்டு தனி வீடுகள், டீட்டாச் வீடுகள், சப்டிவிஷன் ஹோம்ஸ், ரைட், டிஃப்ரெண்ட். Estate luxury homes are doing well actually. That's right, true. And luxury $3-4 million homes வந்து actually they're increasing in price. ஏனென்றா இப்போ காசு வச்சிருக்கிறார்கள் இப்படியான ரிசெஷன் டைம்லாம் they're trying to make money and they're trying to get good deals. பட் அவைக்கு இந்த வட்டி வீதம் அதுகள் எல்லாம் பெருசாக பாதிக்கிற இல்லை, ரைட்? ஆனால் காண்டோ மார்க்கெட்லேயும் இட் டிபெண்ட்ஸ். டவுன் டவுன் மார்க்கெட் அங்கே மந்த் ஓவர் மந்த் இன்வென்டரின்னு சொல்கிறது, இப்போ இன்றைக்கு ஒரு வீடு மார்க்கெட்டுக்கு வராட்டி எவ்வளோ நாள் எடுக்கும் எல்லா இருக்கிற வீடுலாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ அப்போ நார்மலி இப்போ ஒரு குட் செல்லர்ஸ் மார்க்கெட்டுன்னு சொன்னால் 2 months இன்வென்டரி, 1 month இன்வென்டரி, அதை விட குறைவாக இருந்தது, ரைட்? இன்றைக்கு போட்டு அடுத்த நாள் வீல் வருது, ரைட்? ஒரு பேருந்து ஒரு 4 month இன்வென்டரின்னு சொன்னால் அது ஒரு பேலன்ஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம், ரைட்? or even a buyer's market ன்னு சொல்லலாம். இப்போ இந்த 6-7 மாதம் இன்வென்டரின்னு சொன்னால் இட்ஸ் டெஃபினெட்லி a buyer's market, ரைட்? சில இடங்களில் இன்றைக்கு ஒரு யூனிட்டும் வராட்டி 3 வருஷம் எடுக்குமா, 2.9 years,
ரைட் டவுன் டவுனில் இந்த டவுன் டவுனில் இந்த புது காண்டோமினியம்ஸ் கட்டினம் தானே அதில் கணக்கு யூனிட்ஸ் வந்து It's under 500 square feet, the smaller ones, right? like all these shoe boxes, yeah, so many of those, right? But rental எல்லாம் ஸ்லோவாக இருக்குது. But at the same time, right, Scarborough market அந்த பழைய பில்டிங்ஸ் இப்போ நாங்கள் நீங்கள் சொன்னோம் இப்போ கணக்கு இப்போ சில பேருக்கு வீடு வேண்ட ஆசை ஆனால் காசு இல்லை, ரைட்? அப்போ நாங்கள் ஒரு யூனிட் ஒன்று விற்றுனாங்க மில்லியன் லோரன்ஸில். ஃபர்ஸ்ட் டே போட்டோன்னும் அந்த டே எனக்கு ஆஃபர் வந்தது. அதே ஆஃபர் நான் ஒரு 2-3 days ஒர்க் பண்ணிவிட்டு விற்றுனாங்க. 450க்கு போட்டு 550க்கு விற்றுனாங்க. 2+1 bedroom. அப்போ எஸ் நீங்கள் சொல்லுங்கள் மெயின்டெனன்ஸ் ஃபீ ஹை இல்லைன்னு சொல்லி, ரைட்? அப்போ ஒரு லார்ஜ் ஃபேமிலி இப்போ நீங்கள் 3 kids வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் இந்த காண்டோக்கு போகலாம் இல்லாட்டி ஒரு டவுன் ஹவுஸுக்கு போகலாம். அப்போ அந்த டவுன் ஹவுஸ் வந்து 900,000 வரும் ஸ்கார்பரோ, ரைட்? ஸோ அப்போ பார்க்கணும் நமக்கு அந்த பழைய பில்டிங்கில் இன்வென்டோரியும் குறைவாக இருக்குது. அந்த காண்டோமினியம் மார்க்கெட் அப்படி தான். அந்த யூனிட் இப்போ புது பில்டிங்கில் வந்து கணக்கு இன்வெஸ்டர்ஸ் வரைக்க கணக்கு இன்வென்டோரி இருக்குது. வேண்டாம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரை டு கேஷ் அவுட். மற்றது ஸ்பெஷலி கணவேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எக்விட்டியில் விற்கி நம்ம வீடு, ரைட்? இந்த ஃப்ளிப் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ என்ன அதில் ஒரு பழமொழி இருக்காக்கு, அதில் பேராசை ஒரு தரையும் விட்டது இல்லை, ரைட்? க்ரீட், ரைட்? ஹியூமன் நேச்சர் வந்து க்ரீட். அப்போ எனக்கு ஒரு ஆள் அடித்தார் அந்தன்ட்டு தன் தங்கச்சியாம் மகளுக்கும் மகனுக்கும் ஸ்டோவில் பீக் மார்க்கெட்டில் பில்டர்கிட்ட வீடு கட்ட கொடுத்தவன். அப்போ பில்டர்கிட்ட நீங்கள் வீடு வேண்டுக்கு எப்போவுமே நான் சொல்கிறேன் நீங்கள் யூ பேயிங் ப்ரீமியம் இப்போ ரீசேலோட ஒப்படைக்க ப்ரீமியம் பே பண்ணுறீங்க, உங்களுக்கு டைம் இருக்குது, ரைட்? அப்போ அந்த மூட்டை 1.5 போன வீடை இவன் 1.750க்கு வேண்டிட்டு $250,000 டவுன் பேமெண்ட் பே ஆஃப் பண்ணின வீட்டில் இருந்து எடுத்து கொடுத்தும் ஈச் ஹவுஸுக்கு வந்து $350,000 அப்ரைசல் வேல்யூ குறைஞ்சி வந்தது, ரைட்? அப்போ ஃபீல் கேட் வந்து விடினம் இல்லை, ரைட்? சூ பண்ணி இப்போ இருக்கிற வீட்லேயும் இது செய்ய போயிடும், ரைட்? ஸோ அப்போ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். பட் அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் வீடு வேண்டுறதுக்கு இட்ஸ் நாட் அ பேட் டைம். யூ பை இன் அ ஸ்லோ மார்க்கெட். இன்வென்டோரியும் லைக் இட் ரியலி டிபெண்ட்ஸ். இப்போத்தில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இப்படி தான். என்னென்னா யூ கேன் சி ஓவரால் மார்க்கெட் ஸ்லோவாக என்னென்னு சொல்லிடலாம். ஈச் ஒரு pockets is different, right? That's the thing. Right? Thank you so much. Producer wrap up பண்ண சொல்கிறார், ரைட்? ஸோ செந்துரன் என்னென்று எங்களோட நேரில் உங்களை ரீச் பண்ணலாம்? என்ன பெஸ்ட் வே டு ரீச் மீ என் இமெயிலில் அது வந்து sen@mortgageable.ca. இல்லாட்டி என் தொலைபேசி வந்து 416 655 7251. அது நாங்கள் உங்களோட ப்ரொடியூசர் அதில் போட்டு விடுவா. மற்றும்படி மிக்க நன்றி என்னை திருப்பி இன்வைட் பண்ணுறதுக்கு. ப்ராப்ளம். Chandran, obviously, most attended guests. Like anytime there is a mortgage change, right? We always Chandran than Cooper Nangal. Thank you again. இன்றைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இன்றைக்கே ஒரு பாட்காஸ்ட் செய்கிறோம்னு சொல்லி ரஷ் பண்ணி வந்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அடுத்த சண்டே இன்னொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன்.